சிவகங்கை அருகே பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட குழாயிலிருந்து வெள்ளம் போல் குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது. தீசூரக்குடி ஊராட்சியில் நபார்டு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 1752 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக பதிக்கப்பட்ட குழாய் 10 நாட்களுக்கு முன்பு உடைந்தது. இதனால் உடைப்பின் வழியே 10 நாட்களாக குடிநீர் வீணாகி வருவதால் கிராம மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து காரைக்குடி கோட்ட குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரியிடம் கேட்டபோது குடிநீர் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பழமையான முத்தாலம்மன் கோயிலில் நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டு விழாவில் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஊராளிப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் கடந்த வெள்ளியன்று கணபதி ஹோமத்தோடு யாகசாலை பூஜைகள் தொடங்கின. 4 கால யாக பூஜைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு விழா தொடங்கியது. காசி, ராமேஸ்வரம், கரந்தமலை உள்ளிட்ட புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்த குடங்கள் மேளதாளம் முழங்க கோயிலின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க கோயில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழமையான கோயிலில் நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டு விழாவில் கிராம மக்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் கோயிலில் நடைபெற்ற திருப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கோயில் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த சிவாச்சாரியார்கள் பல்வேறு புண்ணிய தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கோயில் கலசங்களில் ஊற்றினர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மாசி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 1008 லிட்டர் பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவற்றால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தனர். சமவெளி பகுதிகளில் உயரும் அதீத வெப்பத்தை தணிக்க வார இறுதி விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் திரண்டு வருகின்றனர். காலை முதல் நண்பகல் வரை மலைப்பகுதிகளில் வெப்பம் நிலவினாலும் பிற்பகலுக்கு மேல் குளிர்ந்த காலநிலையாக மாறுகிறது. இதனால் குளுமையை அனுபவிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். படகு சவாரி, மிதிவண்டி சவாரி, குதிரை சவாரி உள்ளிட்ட பொழுதுபோக்குகளிலும் சுற்றுலா பயணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதிதாக தொடங்கப்பட்ட இயற்கை சந்தைக்கு கிராமத்தினர் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் வத்ராயிருப்பு அருகே மகாராஜபுரத்தில் இந்த சந்தை அமைக்கப்பட்டது. வத்ராயிருப்பு வட்டாரத்தைச் சேர்ந்த மகளிர் குழுவினர் உற்பத்தி செய்த விவசாய விளைபொருட்களும் கைவினைப் பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கீரை வகைகள் உள்ளிட்டவையும், சணலில் வடிவமைக்கப்பட்ட பைகள் உள்ளிட்ட பொருட்களும் இடம்பெற்றிருந்தன. இளம்பெண்ணுக்கு சிக்கலான முகத்தாடை அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதித்திருக்கிறார்கள். சேத்தூரைச் சேர்ந்த குருலட்சுமி என்பவர் முகத்தாடையில் மூட்டு ஒட்டி கொண்டதால் வாயை திறக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளார். சிறுவயது முதலே அவரது பல் உடைக்கப்பட்டு அவருக்கு திரவமாக உணவு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் குருலட்சுமிக்கு வெற்றிகரமாக முகத்தாடை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். தற்போது அந்த பெண்ணால் வாயை திறக்க முடிவதோடு திட உணவுகளையும் உண்டு வருகிறார்.
தனியார் மருத்துவமனையில் 12 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இந்த அறுவை சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குருலட்சுமிக்கு இலவசமாக செய்யப்பட்டுள்ளது. நடுப்பல் 2 பல்லை உடைத்து விட்டு அதன் வழியாக கடந்த 32 வருடமாக அந்த பெண்ணுக்கு உணவுப் பொருட்களை ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கீழ்த்தாடை முட்டுப்பகுதியை இவர் ஆர்டிஃபிஷியலாகவே அதை செய்து எல்லாம் எடுத்து அந்த ஜாயிண்ட் முட்டுப்பகுதியை மீண்டும் மீட்டி விட்டார். இதனால் இந்த பெண்ணிற்கு வாயை திறக்க முடியாத பெண் இப்பொழுது ஒரு ஆப்பிள் பழம் கடிக்கிற லெவலுக்கு வாயை திறக்குது. அவருடைய வாழ்வியல் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சிகிச்சை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலே உட்காந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல் திறக்க முடியல, பிறவிலேயே இந்த மாதிரி ஊனம் இருந்துச்சுன்னா அதை சீர்படுத்த முடியும். கர்நாடகாவிலிருந்து அரசு பேருந்தின் மூலம் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை தமிழ்நாட்டிற்கு கடத்தி வந்ததாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தொரப்பள்ளியில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கர்நாடக அரசுக்கு சொந்தமான பேருந்தில் வந்த 6 பேரிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரளா, கர்நாடக அரசு பேருந்துகளில் புகையிலைப் பொருட்கள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தவகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் காமராஜர் சாலையில் ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் கடை இயங்கி வரும் நிலையில் அதன் அருகே மற்றொரு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் செய்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு ஆதரவாக தவகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அனுமதியின்றி ஊர்வலம் சென்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததால் தவகவினர் கலைந்து சென்றனர். இதனிடையே தவக கட்சி துண்டு அணிந்த நபர் ஒருவர் மதுக்கடையை மூடுமாறு கோஷமிட்டபடி மதுக்கடைக்குள் நுழைய முயன்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை வெளியே இழுத்துச் சென்றனர். அவர் தவகவை சேர்ந்தவர் இல்லை என அக்கட்சியினர் தெரிவித்ததை அடுத்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூரில் நடைபெற்ற விளையாட்டு வீரர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் 1400 மாணவ மாணவிகளுக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து 4 மணி நேரம் சுடற்கோப்பைகளையும் ரொக்க பரிசுகளையும் வழங்கினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்டம் முழுவதிலுமிருந்தும் 8000 மாணவர்கள் பங்கேற்றனர். இதற்கான பரிசளிப்பு விழாவில் பேசிய அமைச்சர், மத்திய அரசு உரிய நிதியை தராத நிலையிலும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியை கொண்டு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள தேம்பாவணி மருத்துவமனையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ரத்த தானம் வழங்கப்பட்டது. காதலர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராகவும் சாதி மதங்களின் பெயரால் நிகழும் சமூக கொடுமைகளுக்கு எதிராகவும் வாசகங்களை எழுதி கையெழுத்திட்ட பின் ரத்த தானம் வழங்கி காதலர் தினம் கொண்டாடப்பட்டது. திருச்சி அல்லித்துறை வன்னியம்மன் கோயில் திடலில் திமுக சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 12 மாடுகள் மற்றும் 156 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க வீரர்களா என சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள், அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நீலகிரி மாவட்டத்திற்குள் வரும் வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளதா என மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்டத்தின் முகப்பு வாயிலான கல்லாறு தூரிப்பாலம் வழியாக வரும் அரசு பேருந்து, சுற்றுலா வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் ஆட்சியர் லட்சுமி பவ்யா ஆய்வு செய்தார். அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அவற்றை பறிமுதல் செய்து 500 முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்ட காவலர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் காவலர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு இதயம், கல்லீரல், புற்றுநோய் சார்ந்த முழு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாவட்டம் முழுவதும் உள்ள 3000 காவலர்களுக்கு உடல் பரிசோதனை நடத்தப்படும் என முகாமில் பங்கேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர், துணை கண்காணிப்பாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியதாக தமிழ்நாடு அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாலியல் குற்றங்களுக்கு எதிரான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஒரே நாளில் வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவர் வளர்த்து வரும் நாய் கடித்ததில் இந்துமதி, கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட 5 பேர் அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லேசான காயமடைந்த மேலும் 10 பேருக்கு கொங்கு வேம்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களை வருவாய் மற்றும் காவல்துறையினர் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பலர் பாதிக்கப்படும் முன் காசிநாதனின் வளர்ப்பு நாயை பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பில்லமங்கலத்தில் பட்டத்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த உற்சாகத்திற்கு காரணம் புதுக்கோட்டை மாவட்டம் பில்லமங்கலத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாதான். கோடை காலத்தில் குளத்தில் நீர் வற்றும் போது மழை பொழிய வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். ஊத்தா குத்து எனும் மீன்பிடி உபகரணம் மூலம் மட்டுமே இந்த மீன்பிடி திருவிழாவில் மீன்பிடிக்கப்பட்டது. இதற்காக ஒரு ஊத்தாவிற்கு 150 ரூபாய் வீதம் பணம் வசூலிக்கப்பட்டது. இதையடுத்து கண்மாயில் இறங்கிய மக்கள் ஜிலேபி, விரால், கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். இந்த திருவிழாவை காண வெளியூரிலிருந்து ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். இதனால் அங்கு உற்சாகம் கரை புரண்டோடியது. இனி தொடர்ந்து உங்கள் குரல் பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து நெல்லை செல்லும் சாலையில் குடிநீர் வீணாக பெருக்கெடுத்து ஓடுவதாக புகார் எழுந்துள்ளது. தொழில் வழிச்சாலை அமைக்கும் பணியின் போது திருச்செந்தூர் பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் உடைப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேறி வருகிறது. சாலைகளில் தண்ணீர் ஓடுவதால் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் உடைப்பை விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆவின் பாலகம், ஐஸ்கிரீம் பார்லர் ஆகியவை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. நாகை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசின் ஆவின் பாலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேதாரண்யம் நகராட்சித் தலைவர் புகழேந்தி பாலகத்தை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். பாலகத்தில் குறைந்த விலையில் பால், தயிர், இனிப்பு வகைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் சரக துணை பதிவாளர் தெரிவித்தார். விழுப்புரத்தில் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் மேலும் ஒருவரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். 2017 பாபுராஜ் மற்றும் மூவரிடம் ஹரிகுமார் என்பவர் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக தெரிகிறது. பாபுராஜ் உள்ளிட்டோரிடம் 18,80,000 ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின் சக்திவேல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தலைச்சங்காடு சல்லிக்கொல்லை மாரியம்மன் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. பழமையான இக்கோயிலில் திருப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக கடங்கள் புறப்பட்டு கோயிலை வலம் வந்தது. பின்னர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. நாமக்கல் அருகே
பள்ளி விடுதி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மோகனூர் அருகே தனியார் பள்ளி விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் ஆசிரியர் பிரகாஷ் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் பரிந்துரையின் பேரில் ஆசிரியர் பிரகாஷை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவிட்டார். இதையடுத்து சேலம் சிறையில் உள்ள ஆசிரியருக்கு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இந்தியா, வங்கதேசம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பல்வேறு பெயர்களில் அளித்து வந்த சிறப்பு நிதியை நிறுத்துவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அரசின் செலவின குறைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் வாக்களிப்பை ஊக்குவிப்பதற்காக என்று கூறி இந்தியாவுக்கு ஆண்டுக்கு 180 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இதற்கிடையில் இத்திட்டத்தில் பெறப்பட்ட நிதியை கொண்டு இந்தியாவை பலவீனப்படுத்தும் சக்திகளை காங்கிரஸ் ஊக்குவித்து வந்ததாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு உதாரணமாக 2012ஆம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களையும் பாஜக சுட்டிக்காட்டியுள்ளது. மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதி கிடைக்கும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் கோலப்போட்டி நடைபெற்றது. மத்திய அமைச்சரின் கருத்திற்கு தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சேகர் காலனியில் நடைபெற்ற கோலப்போட்டியில் பங்கேற்ற பெண்கள் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் விதமாக விழிப்புணர்வு கோலங்களை இட்டனர். தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை மீட்டெடுப்போம், கல்வியில் அரசியல் வேண்டாம் என்ற வாசகங்களை கோலத்தில் எழுதி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஹிந்திக்கு தாய்ப்பால், தமிழுக்கு கள்ளிப்பாலா என்பது உள்ளிட்ட கேள்விகளையும் கோலத்தின் வாயிலாக முன்வைத்தனர். பள்ளி கரும்பலகையில் என் கல்வி என் உரிமை என்று எழுதப்பட்டது போன்று வரையப்பட்ட கோலம் அனைவரையும் ஈர்த்தது. திமுகவில் அமைப்பு ரீதியாக மேலும் பல மாவட்டங்களை பிரிக்க அந்த கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் உள்ள மாவட்டங்களை நிர்வாக வசதிக்காக பிரிக்க திமுக சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னை கிழக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் உள்ளிட்டவற்றை பிரிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் மகளிருக்கும் மாவட்ட பொறுப்பாளர் வாய்ப்பு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவட்டங்கள் பிரிப்பு, செயலாளர் மாற்றம், புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு உள்ளிட்டவை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் நிறைவடைந்த பின்னர் பொதுக்குழு நடத்தவும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்தியா, வங்கதேசம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பல்வேறு பெயர்களில் அளித்து வந்த சிறப்பு நிதியை நிறுத்துவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அரசின் செலவின குறைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் வாக்களிப்பை ஊக்குவிப்பதற்காக என்று கூறி இந்தியாவுக்கு ஆண்டுக்கு 180 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இதற்கிடையில் இந்த திட்டத்தில் பெறப்பட்ட நிதியை கொண்டு இந்தியாவை பலவீனப்படுத்தும் சக்திகளை காங்கிரஸ் ஊக்குவித்து வந்ததாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு உதாரணமாக 2012ஆம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தையும் பாஜக சுட்டிக்காட்டியுள்ளது. கும்பமேளாவிற்கு செல்லவிருந்த 18 பயணிகள் டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தனர். இந்த கோர சம்பவத்திற்கு ரயில்களின் பெயர்களில் ஏற்பட்ட குழப்பமும் காரணமாக இருக்கலாம் என டெல்லி காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் 14வது நடைமேடையில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்த நிலையில் அதில் பல பயணிகள் இருந்துள்ளனர். மேலும் பலர் ஏற முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 16வது நடைமேடையில் பிரயாக்ராஜ் ஸ்பெஷல் ரயில் வர உள்ளதாக அறிவிப்பு வெளியானது. தாங்கள் செல்ல வேண்டிய ரயில் வேறு ஒரு நடைமேடையில் வருவதாக தவறாக புரிந்து கொண்டு 14ஆம் நடைமேடையில் இருந்து 16ஆம் நடைமேடைக்கு ஒரே நேரத்தில் முண்டியடித்து செல்ல முயன்றபோது அசம்பாவிதம் நேர்ந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கும்பமேளாவிற்கு செல்லும் 4 ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டதும் பயணிகளிடையே குழப்பத்தை வலுவாக்கிவிட்டதாக தெரியவந்துள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்திற்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.
டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத், ரயில்வே துறையின் அலட்சியமான செயல்பாடுகள்தான் டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என்றார். வரும் கூட்டத்தை கணித்து உரிய ஏற்பாடுகள் செய்திருந்தால் மிகப்பெரிய இழப்பை தவிர்த்திருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவையும் ரயில்வே துறையை கடுமையாக விமர்சித்துள்ளன. இதற்கிடையே விபத்து குறித்து விசாரிக்க 2 அதிகாரிகள் கொண்ட குழுவை ரயில்வே அமைச்சகம் அமைத்துள்ளது. இதையடுத்து இந்த குழு சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்வது உள்ளிட்ட பணிகளை தொடங்கியது. கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜ் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அகரம் அறக்கட்டளையின் புதிய கட்டடத்தை திரைப்பட இயக்குநர் ஞானவேலுடன் இணைந்து நடிகர் சூர்யா திறந்து வைத்தார். 2006ஆம் ஆண்டு நடிகர் சூர்யாவால் தொடங்கப்பட்ட அகரம் அறக்கட்டளை மூலம் இதுவரை 4844 முதல் தலைமுறை மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 1527 அரசு பள்ளிகள் மற்றும் 554 அரசு உதவி பெறும் பள்ளிகள் அகரம் மூலம் பயன்பெற்றுள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, இந்த கட்டடம் அறக்கட்டளைக்கு வரும் நிதியில் கட்டப்படவில்லை என தெரிவித்த நிலையில் அவர் தனது சொந்த பணத்தில் அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் பல முன்னெடுப்புகள் இங்கு நடைபெற உள்ளதாகவும் கூறினார். வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாம வெறும் ஒரு அலுவலகமா மட்டும் இது இயங்காம இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, இன்னும் பெருசா சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுல வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாம இங்க நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறைய புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள், பல துறைகளை வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்க அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ், அவங்களோட ஷேரிங் இங்க நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே உலகம் எப்படி இருக்கு, உலகம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி நம்மள இன்னும் நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது இங்க அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமா அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. சிவகங்கை அருகே பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட குழாயிலிருந்து வெள்ளம் போல் குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது. தீசூரக்குடி ஊராட்சியில் நபார்டு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 1752 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக பதிக்கப்பட்ட குழாய் 10 நாட்களுக்கு முன்பு உடைத்தது. இதனால் உடைப்பின் வழியே 10 நாட்களாக குடிநீர் வீணாகி வருவதால் கிராம மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து காரைக்குடி கோட்ட குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரியிடம் கேட்டபோது குடிநீர் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சென்னை அருகே புழல் ஏரியின் கரைகளில் மண்டி கிடந்த செடி கொடிகள் அகற்றப்பட்டன. ஏரியின் அழகை ரசிப்பதற்காகவும் நடைபயிற்சி செல்லவும் பலர் வரும் நிலையில் கரையின் இருபுறமும் புதர் மண்டி கிடப்பது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் தனியார் அமைப்பினர் மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் இணைந்து புழல் ஏரிக்கரை பகுதியில் சுமார் 500 மீட்டர் தொலைவுக்கு மண்டியிருந்த செடி கொடிகளை அகற்றினர். மீதமுள்ள பகுதிகளிலும் செடி கொடிகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதிதாக தொடங்கப்பட்ட இயற்கை சந்தைக்கு கிராமத்தினர் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் வத்ராயிருப்பு அருகே மகாராஜபுரத்தில் இந்த சந்தை அமைக்கப்பட்டது. வத்ராயிருப்பு வட்டாரத்தைச் சேர்ந்த மகளிர் குழுவினர் உற்பத்தி செய்த விவசாய விளைபொருட்களும் கைவினைப் பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கீரை வகைகள் உள்ளிட்டவையும் சணலில் வடிவமைக்கப்பட்ட பைகள் உள்ளிட்ட பொருட்களும் இடம்பெற்றிருந்தன. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, மண்டபம், அரியமான் பகுதிகளில் சுற்றுலாத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். தனுஷ்கோடி சாலை நடராஜபுரம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள ஹெலிபேட் தளத்திற்கான இடத்தை அமைச்சர் பார்வையிட்டார். தொடர்ந்து சீனியப்பா தர்காவிற்கு சென்று பார்வையிட்டு அங்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
அரியமான் கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளையும் பார்வையிட்டு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ப புதிய திட்டங்களை உருவாக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் உத்தரவிட்டார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதி கிடைக்கும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்து தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் கோலப்போட்டி நடைபெற்றது. மத்திய அமைச்சரின் கருத்திற்கு தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சேகர் காலனியில் நடைபெற்ற கோலப்போட்டியில் பங்கேற்ற பெண்கள் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் விதமாக விழிப்புணர்வு கோலங்களை இட்டனர். தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை மீட்டெடுப்போம், கல்வியில் அரசியல் வேண்டாம் என்ற வாசகங்களை கோலத்தில் எழுதி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஹிந்திக்கு தாய்ப்பால், தமிழுக்கு கள்ளிப்பாலா என்பது உள்ளிட்ட கேள்விகளையும் கோலத்தின் வாயிலாக முன்வைத்தனர். பள்ளி கரும்பலகையில் என் கல்வி என் உரிமை என்று எழுதப்பட்டது போன்று வரையப்பட்ட கோலம் அனைவரையும் ஈர்த்தது. சட்டவிரோதமாக குடியேறியதாக அமெரிக்காவிலிருந்து இரண்டாம் கட்டமாக திருப்பி அனுப்பப்பட்ட 116 இந்தியர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். முதலில் 119 இந்தியர்கள் அனுப்பப்படுவார்கள் என கூறப்பட்ட நிலையில் 116 இந்தியர்களோடு விமானம் நேற்று இரவு அமிர்தசரஸ் வந்தடைந்தது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி தங்கியுள்ள வெளிநாட்டினரை ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு திருப்பி அனுப்பும் வழிமுறையை தொடர்ந்து வருகிறார். இந்தியாவைச் சேர்ந்த 104 பேரை கடந்த 5ஆம் தேதி அமெரிக்கா நாடு கடத்தியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது 116 பேரை அமெரிக்கா திருப்பி அனுப்பியது. இந்த விமானம் இரவு 11:40 மணிக்கு அமிர்தசரஸ் வந்தடைந்தது. இதையடுத்து அவர்கள் விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்பாக வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்டனர். கடந்த முறை கைவிலங்குகளுடன் அழைத்து வரப்பட்டது பெரும் சர்ச்சையை எழுப்பிய நிலையில் தற்போது எவ்வாறு அழைத்து வரப்பட்டனர் என்ற தகவல் தற்போது வரை தெரியவில்லை. 3வது விமானம் இன்று இரவு அமிர்தசரஸ் வரும் என்றும் அதில் 157 இந்தியர்கள் வருவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. TNPL T20 கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் விஜய் சங்கரை 18 லட்சம் ரூபாய் கொடுத்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வாங்கியுள்ளது. வாஷிங்டன் சுந்தரை 6 லட்சம் ரூபாய்க்கு திருச்சி கிராண்ட் சோழர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. 9வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் அதிகளவாக முகமதை 18,40,000 ரூபாய்க்கு சேலம் ஸ்பாட்டஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. ஆல்ரவுண்டர் முகிலேஷை 17,60,000 ரூபாய்க்கும், விக்கெட் கீப்பர் சுரேஷ்குமாரை 16,10,000 ரூபாய்க்கும் திருச்சி அணி ஏலத்தில் எடுத்தது. இதேபோல் ஆல்ரவுண்டர் ஹன்னியை 11,70,000 ரூபாய்க்கு திண்டுக்கல் அணியும், அதிரடி பேட்ஸ்மேனான ஹரி நிஷாந்தை 12 லட்சம் ரூபாய் கொடுத்து சேலம் அணியும், ஸ்வப்னில் சிங்கை 10,80,000 ரூபாய்க்கு சேப்பாக் அணியும், வேகப்பந்து வீச்சாளர் பெரியசாமியை திண்டுக்கல் அணி 9,08,000 ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்துள்ளது.